எனக்கு எப்பவுமே என் வேல்முருகன் தான் வேணும். போகும்போது சொல்லாம போயிட்டு இப்ப எங்க இருந்து வந்தா இந்த வேல்முருகன்? சொல்லாம போனதுக்கு கோவமா இருக்கியா? அப்ப அந்த மாதிரி செஞ்சுட்டு இப்ப இந்த மாதிரி செஞ்சா கூலாகிறதுக்கு நான் ஒன்றும் மட்டமான ஆள் இல்லை. ஐயோ, இங்க பாரு, தப்பு என் மேல இல்ல. பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு உன்கிட்டயும் சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். நீ அங்க இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லனா விட்டா போதுன்னு ஓடிடுவியா? நான் வர வரைக்கும் இருக்க மாட்டேன் என்ன? யாரு, நானா? அதுவும் அந்த வீட்லயா? அதுக்கு என் தலையை கொண்டு போய் நான் தண்டவாளத்துல வச்சிடலாம். அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? இதுக்கே எப்படின்னா பின்னால எப்படி? என்னது நேரம் பார்த்து செல்ல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ. டேய் டேய், என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கலையே. இல்ல என் பின்னால பின்னால வந்துகிட்டு இருக்கியே, என்ன விஷயம் கேக்குறேன். ஃபோன்ல சரி சிக்னல் கிடைக்கல மச்சான். நம்ம ஊர் மலை வச்சிருக்குல்ல, அங்க போய் நெல்லு, நல்லா கிடைக்கும். கிளம்பே. போறேன். ஃபோன்ல யார் மனோரா? கிளம்பே. மனோர்கிட்ட பேசுறதுக்கு ஏதோ மகேஸ்வரி கிட்ட பேசுற மாதிரி எப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? சொல்லு, ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்கு? என் மேல இல்லாத அக்கறை உனக்கு ட்ரைனிங் மேல வந்துருச்சா? இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த பக்கம் நீ துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருக்க. பாவம், இங்க எங்க அம்மா எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம வந்ததுக்காக இந்த மாதிரி வெறுப்பேத்தலான்னு பாக்குறியா? ஐயோ இல்ல மனோ, சத்தியமா சொல்றேன். என் மாமா பொண்ணு நீலாவதி தான் என் எதிர்கால மனைவியா. வேண்டாம் தம்பி, போலீஸ் கிட்ட போய் சொல்லாத. ஐயோ, என் அம்மா மேல சத்தியமா உண்மை. நிஜமா சொல்ற மனோ, நம்பு. ஏய், நான் தான் சொல்றேன்ல, சத்தியம் மனோ. திருமதி நீலாவதி வேல்முருகன். கேட்கவே அம்சமா இருக்குல்ல? எனக்கு அப்படியே குமட்டிக்கிட்டு வருது. அவளும் அவன் மூஞ்சியும். காங்கிக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு மனோ. திலகா கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்களோட கல்யாணமே எங்க அம்மா தீர்மானமா சொல்லிட்டாங்க. தீர்மானமா பண்றாங்க? தீட்டு கட்டிடுவேன்னு சொல்லு. ட்ரைனிங் முடிஞ்சதும் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து உங்க அம்மா நெத்தி பொட்டுல வச்சு சுட்டுடுவேன். அப்புறம் அடுத்த குண்டு என் மாப்பிள்ள உனக்கு தாண்டி. நீ வாழ்ந்தாலும் மனோகரி லவ்வரா வாழணும், செத்தாலும் மனோகரி லவ்வரா தான் சாகணும். ஐயோ அம்மா, அந்த மாதிரி தயவு செஞ்சு செஞ்சிடாத. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏதோ அம்மா அவங்க ஆசைக்காக சொன்னாங்க. அந்த ஆசைய ஆசையோடு நிறுத்திக்க சொல்லு. அத செயல்படுத்த பார்த்தா பாவம் நீ அம்மா இல்லாத புள்ளையா போயிடுவ, நானும் மாமியார் இல்லாத மனோகரியா போயிடுவேன். ஏய் சும்மா இரு. அந்த பயம் இருக்கட்டும். மேடம், என்ன வேணும்? என்ன சாப்பிட்றீங்க? ஒரு காஃபி. ஓகே மேடம். இந்த ஆம்பளைங்களுக்கு இருக்கிற திமிர இருக்கே, அது கொஞ்சம் நெஞ்ச திமிர இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த சித்தார்த்? பண்றதையும் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல சாரி கேட்டா நான் மன்னிச்சிடுவேனா என்ன? என் எதிரில வந்து நிக்கட்டும், வல்ல உடைச்சிருவேன் உடைச்சு. மேடம் காஃபி. பேசாம சித்தார்த்த பத்தி மேடம் கிட்ட மொத்தமா சொல்லிடலாமா? வேணாம், தேவையில்லாம அம்மா மகனுக்குள்ள நம்மளால ஏன் பிரச்சனை?
இது அவனோட வேலையா தான் இருக்கும். பேரர் சார், சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுங்கிற மாதிரி கப்பன் சாசர் கூட சாரி சொல்லணும் தெரியுமா? உனக்கு ஒரு சென்டென்ஸ் தெரியுமான்னு எனக்கு தெரியல. தப்பு பண்றவன் சாதாரண மனுஷனா, அந்த தப்ப மன்னிக்கிறவன் மகா மனுஷனா. நான் மகா மனுஷி இல்ல, சாதாரண மனுஷிதான். என் தலையெழுத்து எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அது உங்க தலையெழுத்து இல்ல, என்னோட தலையெழுத்து. கௌரி, சாரி கௌரி. உன் சாரியை நான் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டேன். எல்லாம் போய், எல்லாத்துலயும் போய். கௌரி, கௌரி. நான் தான். நீயா மனசு வந்து மகா மனுஷியாகி என்ன மன்னிக்கிற வரைக்கும் இந்த சாரி உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். சான்ஸே இல்ல, நான் மன்னிக்கவே மாட்டேன். போ கௌரி, போ. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நீதான் எனக்கு மனைவி, எங்க அம்மாவுக்கு மருமக. என் நம்பரை பார்த்தா உடனே எடுப்பாங்களே, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இனிமே அவனை சும்மா விடக்கூடாது. இது அந்த சித்தார்த்தா தான் இருக்கும். அவனை சும்மா விடவே கூடாது. ஹலோ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? போனா போதுன்னு மரியாதை கொடுத்தா புரிஞ்சுக்க தெரியாதா? படிச்சவன் தானே நீ? சொல்லு, படிச்சவன் தானே நீ? படிக்காதவன் கூட இந்த மாதிரி நாகரிகம் இல்லாம தொந்தரவு பண்ண மாட்டான். ஒரு தடவை போனை எடுக்கலனா பேச பிடிக்கல, அதனால எடுக்கலன்னு நீயே புரிஞ்சுக்க மாட்டியா? நீ என்ன தொந்தரவு பண்றது இதுதான் கடைசியா இருக்கணும். இதுக்கு மேல தேவையில்லாம தொந்தரவு பண்ண, அப்புறம் நீ யாருனே பார்க்க மாட்ட, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன போலீஸ் அதுவும் சத்தத்தையே காணோம்? அந்த பயம் இருக்கட்டும். எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு. மா, அந்த இன்ஸ்பெக்டர் தான்மா பேசுறேன். என்னம்மா, என் நம்பர் கூட பார்க்காம வேற யாரையோ திட்டுறதா நினைச்சு என்ன காய்ச்சின்னு காய்ச்சிட்டீங்களேம்மா? சாரி சார், ஒரு ராங் நம்பர் தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். நான் அவன்னு நினைச்சு சாரி சார். உங்களை போய் பரவாயில்லம்மா. இப்போ நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, சுந்தரிய பத்தி நீங்க சொன்ன அங்க அடையாளத்தை வச்சு சில பேரை நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம். எனக்கு என்னமோ இதுல நீங்க சொன்ன சுந்தரி இருப்பாளோன்னு சந்தேகமா இருக்குமா. ஏன்னா இதுல ஒருத்தி முகம், பார்வை, பேச்சு எதுவுமே சரியில்லைம்மா. எதை கேட்டாலும் திருட்டு மொழி முழிக்கிறாமா. நான் அவ பேரை கேட்டேன், பொன்னின்னு சொல்றான். ஏட்டு கேட்டதுக்கு விசாலாட்சின்னு சொல்லியிருக்கா. எனக்கு என்னமோ நீங்க சொன்ன சுந்தரி அவளாதான் இருக்கும்னு தோணுதுமா. சார், ஆளை பார்க்க கருப்பா இருக்காளா சார்? ஆமா, கருப்பா தான் இருக்கா. முகத்தை பார்த்தா பரிதாபமா இருக்கா சார்? ஆமாமா, பார்க்க பரிதாபமா தான் இருக்கா. சார், இது அவளேதான், அவளேதான். பரிதாபமா அழுதுதா அவ என்னை ஏமாத்தினா சார். என்ன வச்சே எங்க அப்பாவை கொல்ல பாத்திருக்கா சார். நான் இப்பவே வந்துடுறேன் சார். நீங்க வந்து அவதான் சுந்தரின்னு கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிடுங்கம்மா. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏன்னா சுந்தரி உங்களை மட்டும் ஏமாத்தலமா, போலி ஆவணங்களை கொடுத்து கவர்மெண்டே ஏமாத்திருக்காமா. எல்லாத்தையும் விட பெரிய அஃபென்ஸ் என்னன்னா, கைதியா இருந்த கருக்கான வெளியே கொண்டு வந்து எங்க கையாலே கொல்ல வச்சிருக்கா. நிச்சயமா சொல்றமா, இதெல்லாம் அவ ஒருத்தியா செஞ்சிருக்க முடியாது.
அவனுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய கை இருக்குமா. சுந்தரி கிட்ட இருந்து உண்மையை வர வச்சுட்டா அந்த பெரிய கைய ரொம்ப சுலபமா வெளியே கொண்டு வந்துடலாம். அந்த பெரிய கையை தூக்கி உள்ள வச்சாதான் உங்க அப்பா சேஃப். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாமா? சுந்தரிய தூண்டி விட்ட ஆளு வெளியே இருக்க வரைக்கும் உங்க அப்பா உயிருக்கு ஆபத்து இருந்துகிட்டே தாமா இருக்கும். ரொம்ப நல்லாவே புரியுது சார். அதனால நீங்க சீக்கிரமே வந்து சுந்தரி அடையாளம் காட்டுங்கம்மா. இதோ இப்போ வந்துடுறேன் சார். நியாயமா பார்த்தா கல்யாண பொண்ணு உனக்கு நான் மருதாணி வைக்கணும். நீ என்னடானா ஏன் பேச்சு கேட்காம எனக்கு மருதாணி வச்சு விடுற. இது என்னோட சந்தோஷத்துக்காக அத்தை. இந்த ஒரு வார்த்தை சொன்னதால தான் நான் பேசாம இருக்கேன். சீக்கிரமா வச்சு விடு. எல்லாரும் பாக்குறத நினைச்சா எனக்கு கூச்சமா இருக்கு. எதுக்கு பாண்டியம்மா கூச்சம்? நாங்களா நான் வெளியாளுங்களா? இருந்தாலும் கூச்சமா இருக்கு பெரியத்தா. கூச்சமா நினைச்சா கூச்சமா தான் இருக்கும். பேசாம வச்சுக்கோ. திலகா கை நல்ல ராசியான கை. மருதாணி நல்லா செவக்கும். வேல்முருகா, அத்தை. அந்த போனை கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். சரிங்க அத்தை. வேல்முருகா, அது கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடுப்பா. சரிங்க அத்தை. இப்படி வச்சுடு. ஹலோ அம்மா, நான் கௌரி பேசுறேன். அம்மா கேக்குதாமா? நான் கௌரி பேசுறேன். சொல்லுமா. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். அந்த சுந்தரி சிக்கிடுவா போலமா? என்னம்மா சொல்ற? அந்த கருக்கனை வெளியில கொண்டு வந்தாலே சுந்தரி, அவ அநேகமா இப்ப ஸ்டேஷன்ல தான் இருக்கா போல. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் சொன்ன அடையாளங்களை வச்சு 4-5 பொம்பளைங்களை பிடிச்சு வச்சிருக்காராம். என்ன வந்து அதுல சுந்தரி இருக்காளான்னு அடையாளம் காட்ட சொல்லிருக்காரு. நல்ல விஷயத்த சொல்லிருக்க. போ போ, நீ உடனே போய் என் தாலிய பறிக்க தொண போனவ முதல்ல அங்க இருக்காளான்னு பாத்துட்டு வாமா. அவ மாட்டினா அவள அந்த மாதிரி நடிக்க சொன்னவங்களும் மாட்டுவாங்கல்ல. ஆமாமா, அதுக்காக தானே நான் இவ்வளவு பரபரப்பா அவளை துரத்திக்கிட்டே இருக்கேன். அவ மாட்டினா அவளை பகடக்காய உருட்டினது யாரு, கருக்கா மூலமா அப்பாவை கொல்ல துணிஞ்சவன் யாருன்னு மொத்தமும் வெளியில வந்துருமா? வரட்டும் வரட்டும். அதுக்கப்புறம் தான் இந்த பாண்டியம்மா எவ்வளவு பெரிய எரிமலைன்னு அவங்களுக்கு தெரியும். நடந்தது சொத்தை பறிக்கிற முயற்சியா இருந்தா கூட நான் போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா நடந்தது என் தாலிய பறிக்கிற முயற்சி. அதுக்கு யாரு காரண கர்த்தாவோ அவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விடவே மாட்டேன். நீ போ கௌரி, போய் போலீஸ் புடிச்சு வச்சிருக்கிற கூட்டத்துல அந்த சுந்தரி இருக்காளான்னு பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் கூட அதுல ஒருத்தி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே இருக்கா, பேரை கேட்டா மாத்தி மாத்தி சொல்றான்னு சொன்னாருமா. எனக்கு என்னமோ அவதான் அந்த சுந்தரின்னு நினைக்கிறேன். அம்மா, நான் ஸ்டேஷனுக்கு போய் அங்க என்ன நடக்குதோ அது உங்களுக்கு தகவலா சொல்றேன். சரிம்மா, தகவலை சொல்லு. நான் உன்னோட தகவலுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். மறக்காம தகவலை சொல்லுமா. கண்டிப்பா நான் சொல்றேம்மா. கௌரி கௌரி வெச்சிடாத. சொல்லுங்கம்மா. தென்காசி ஸ்டேஷனுக்கு போறப்ப நீ தனியா போக வேண்டாம். கூட துணைக்கு அப்பாவை கூட்டிட்டு போ. அம்மா, நான் வக்கீல், என்ன கூப்பிடுறது இன்ஸ்பெக்டர். எதுவா இருந்தா என்ன, அம்மா சொன்னா கேட்கணும். தனியா போகாத. அப்பாவை கூட்டிட்டு போ, அப்பாவை கூட்டிட்டு போ. சரிம்மா, அப்பாவை கூட்டிட்டே நான் போறேன். போதுமா? சரிம்மா. பாய்மா. திலகா, நீ மருதாணி வச்ச நேரம் நல்ல நேரம்தான். கௌரி சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கா. அந்த திருட்டு சுந்தரி சரியா சிக்க போறா. பெரியத்தா, கௌரி பார்த்து அவதான் சுந்தரின்னு சொன்ன பின்னால நாம தென்காசி ஸ்டேஷனுக்கு போலாமா? போலாம். போலீஸ எதிரில வச்சுக்கிட்டு நானே அவகிட்ட கேக்குறேன், நீ யார் சொல்லி இந்த மாதிரிலாம் செஞ்சேன்னு. அவ மட்டும் சொல்லட்டும் பெரியத்தா, இவன் தான் அவன் தான். அவ யாராவது ஒருத்தன் பேரை சொல்லட்டும், அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்.
வாங்கம்மா. வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம். வணக்கம். கௌரிமா, நல்லா நிதானமா பொறுமையா பார்த்து சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த சுந்தரி இவங்கள யாருன்னு அடையாளம் காட்டுங்க. வாங்க. சார் இவங்கள யாரும் சுந்தரி இல்ல சார். வந்ததுல இருந்து இததாமா சொல்லிட்டு இருக்கோம். சார் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏமா பேசாம இருக்கியா? பேசிக்கிட்டே இருக்க. கான்ஸ்டபிள் ஐயா. இவங்க எல்லாரும் வெளியே கூட்டு போயா. சரிங்க எல்லாரும் வெளில போங்கம்மா. போங்க. போங்க போங்க போங்கம்மா. சார் நான் என்ன சொல்றேன்னா இந்த கேஸ் முடிஞ்சதாவே நினைச்சுக்கங்க. இந்த பெண்கள்ல ஒருத்தி சுந்தரியா இருப்பா. கேஸ் முடிஞ்சிரும்னு எதிர்பார்த்தேன். ஏமாற்றமா போயிடுச்சு. இதை பாருங்க, இதுக்கு மேல நீங்களும் கௌரியும் அந்த சுந்தரியை விரட்டுறதை விட்டுட்டு நிம்மதியா இருங்க சார். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதை பாருங்க. தேவையில்லாம எங்க விஷயத்துல உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன சார் இது? உங்க பிரச்சனைய ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. உங்களை கொல்றதுக்காக அன்னைக்கு ஜெயில இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் சார். யாரோ பக்காவா பிளான் பண்ணி அவனை வெளியே வர வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல கருக்கா செத்துட்டான். ஆனா அதுக்கான காரணகர்த்தா வெளியே தான் இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இது வேண்டாத பிரச்சனையா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும், எங்க டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கௌரவ பிரச்சனை சார். அவன் எவ்வளவு பெரிய கும்பனா இருந்தாலும் சரி, அவனை அரெஸ்ட் பண்ணி இதே ஊர்ல தெரு தெருவா விலங்க போட்டு இழுத்துட்டு போனோம் சார். அதுக்கு பின்னால எவனுமே இந்த ஊர்ல அடுத்தவனை கொலை பண்ணணும்னு கற்பனை கூட பண்ணக்கூடாது சார். நீங்க அப்பாவை கூட்டிட்டு போங்கம்மா. நாங்க சுந்தரியை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம். அப்பா என்ன கேட்டா இன்ஸ்பெக்டர் சொல்றதப்பா கரெக்ட். கருக்கான எவன் தூண்டி விட்டானோ அவனை அரெஸ்ட் பண்ணி கையில விலங்கு போட்டு இவன் தான் குற்றவாளின்னு தெரு தெருவா இழுத்துட்டு போனப்பா. அப்படியா சொன்ன அந்த கௌரி? ஆமாங்க ஐயா, உங்களை தெரு தெருவா குற்றவாளின்னு காட்டணுமா? அதுக்கு அவ இன்னொரு தடவை பிறந்து வரணும்டா. நான் தான் முத்துப்பாண்டிய கொல்ல சொன்னேன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லையே. கருக்க நான் செத்து போயிட்டானடா. இருந்தாலும் அந்த சுந்தரி இன்னும் உயிரோட தானே இருக்கா? அவ கேட்ட 15 லட்சத்தை நம்ம இன்னும் தரலையே முதலாளி. அதை கொடுத்தாதாங்க ஐயா அவ இந்த ஊரை விட்டே போவா. அவ போய் தொலைஞ்சாதானே நமக்கு நிம்மதி. சரியா சொன்னடா பரமு. அவ இருக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு உதப்பு உறுத்தல் இருந்துகிட்டே தான்டா இருக்கும். நாளைக்கு எனக்கு பணம் கைக்கு வந்ததும் அவ கணக்க முடிச்சிடுறேன். முதலாளி நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அவ கதையே முடிச்சிடலாம். டேய் தொடர்ந்து கொலை பண்றது என்னுடைய நோக்கம் இல்லடா. படத்தை கொடுத்து அவ வாய மூணா போதும். சரிங்க முதலாளி. இப்போ சுந்தரி மாட்டாம இருக்கிறதே எனக்கு நிம்மதி, சந்தோஷம். இதுக்கு நடுவுல நீ எதுவும் செஞ்சு தொலைச்சிடாதடா. சரிங்க முதலாளி. அப்போ நாளைக்கு நம்ம கையில 15 லட்சம் வந்துடும். அதுல 5 லட்சத்தை சுந்தரி கையில கொடுத்துட்டு மீதி 10 லட்சத்தை நாம் ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான். அவங்க சொன்ன மாதிரி தைரியமாக புறப்பட்டு வந்துட்டோம். கௌரி இருந்தால் நம்ம கதை அவ்வளவுதான். வேற வழி இல்லை சித்தார்த். நீ வராமல் இருந்தா பாவம் கௌரிக்கு தான் கெட்ட பேர். போய் எப்படியாவது சமாளி. ஹலோ ஆண்டி. உள்ள வா. ஆண்டி யார் நீ? சொல்லு, யார் நீ?
எதுக்கு தேவையில்லாம எங்க குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டாக்குற? என் மக கௌரி உன்னை தெரியவே தெரியாதுன்னு கற்பூரத்தை அடிச்சு சத்தியமே பண்ணிட்டா. உன்னால நான் தேவையில்லாம என் மக மேல சந்தேகத்தை வளர்த்துக்கிட்டேன். ஐயோ ஆண்டி, நான் சொல்றத நம்புங்க. கௌரிக்கு என்ன நல்லாவே தெரியும். வேணா தம்பி, திரும்ப திரும்ப இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் வேண்டாம். முதல்ல நீங்க எந்த கிளம்பு. தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கமே நீ வந்துடாத. இது வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு. உன்ன மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்தா ஊர் உலகம் தப்பா பேசும். அந்த மாதிரி பேச்சு வந்தா நான் செத்தே போடுவேன். எங்கிட்ட வெளியில போ. வெளியில போறியா இல்லையா? இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத. போன்னு சொல்றேன்ல.